ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயில் தாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடி எல்லாம் டோட்டலாக வந்து கருமையாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் டே ஆயிலை சிம்பிளாக ஒரு 2 பொருளை வச்சு அது கூட எல்லா முடி பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாகக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை சேர்த்து இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேனு தொல்லை, பொடுகு தொல்லை, ஈறு தொல்லை, அரிப்பு பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அலர்ஜி இருக்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மெயினாக எல்லோரும் சொல்கிறீங்க, கண்டிப்பாக அக்கா எங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் போட்டாலும் சரி, ஹேர் டை வந்து போட்டாலும் சரி அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம அதிகமாக பொருளே சேர்க்கலங்க. 2 பொருளை வச்சு தான் இன்றைக்கி இந்த ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். செம்மையாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் வந்து யூஸ் பண்ணால் போதும். ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் படிப்படியாக சுத்தமாக வந்து கருப்பாயிரும். எவ்வளோ வயதானவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 100% வந்து செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான். இங்கே பாருங்கள், கையில் பார்த்தீங்களா கலர் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இப்போது இந்த ஹேர் ஆயிலை நம்ம என்ன பொருள் சேர்த்து எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 வரைக்கும் ஒரு பூ வந்து செம்பருத்தி பூ ப்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் காம்பு மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி இடிக்கல்ல கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி கூட எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா தட்டிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுத்தமாக தண்ணி எல்லாம் ஈரப்பதம் இருக்கவே கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடும். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஆயிலில் போடுறப்போ அந்த லிக்யூட் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து இடித்து போட்டிங்கன்னா நல்லா அந்த லிக்யூட் செம்பருத்தியோட லிக்யூட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. தட்டி இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இது ஜாரில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க இப்படி இடிக்க முடியலை அப்படின்னா. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பொருளை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அந்த பொருளை நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணி வைக்கிறப்போ நல்லா வாசனையாகவும் இருக்கும். பொடுகு தொல்லை, அரிப்பு தொல்லை, அலர்ஜி பிரச்சனை அது எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. முழுக்க எண்ணெயை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு சுத்தமான தேங்காய் தலைக்கு அப்ளை பண்ணுற சுத்தமான தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 மில்லி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இரும்பு கடாய் கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சின்ன பாத்திரம், அடிக்கணமான ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 மில்லி வந்து தேங்காய், சுத்தமான தேங்காயை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக சூடாகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கண்டிப்பாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரை லைட்டாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சூடு பண்ணி ரெகுலராக நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறும். இது நிரந்தரமான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடரு. இது கூட நம்ம சில பொருட்களை சேர்க்குறப்போ நல்லா நிரந்தரமாகவே உங்கள் முடி வந்து கருப்பாயிரும். பாருங்கள், நல்லா கலர் எப்படி மாறுது பாருங்கள். நெல்லிக்காய் பவுடர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக கலர் மாறுது. இப்போ இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த செம்பருத்தி இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆயில் வந்து நல்லா கருன்னு ஒரு கலரில் மாறும். இந்த லிக்விட் வந்து இறங்கின செகண்டில் அந்த மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வந்து ட்ரை பண்ணி விடலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கிற செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருன்னு நல்லா வெந்து ஒரு கருப்பாக மாறிடும். அது வரைக்கும் இந்த ஆயிலை வந்து நல்லா வந்து டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுவோங்க. அந்த பொருளை வந்து நீங்கள் சேர்க்குறப்போ தேய்க்கிறப்போ தான் அது வந்து நம்ம சேர்க்கணும். அதனால் இது முதல்ல வந்து ஆயிலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எந்த அளவு பொங்கி வருது பாருங்கள்.
இந்த எண்ணெய் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகும். ஏன்னா, நம்ம இந்த செம்பருத்தியோட லிக்விட் ஃபுல்லாவே அந்த ஆயில கலக்கறதுக்கு ஒரு 2, 3 நிமிஷம் ஆயிரும். சிம்ல வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால. இது நல்லா ரெடி ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாரி வந்து ரெடி ஆயிட்டுருக்குற நம்மளுக்கு அந்த ஆயிலுமே இந்த பூவும் வந்து தனியா வந்து பிரிஞ்சு வருங்க. அந்த அளவுக்கு வர வரைக்கும் இத வந்து நம்ம டிக் பண்ணணும். பாருங்க ஆயில் வந்து எப்படி மாறுது பாருங்க. செம்மையா இருக்கும். கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து செம்பருத்தி பூவுல செஞ்சா இந்த அளவுக்கு வருமா அப்படின்னே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். தலையில நம்மளுக்கு அந்த மெலனின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, இந்த மாரி செம்பருத்தி பூவ கூட சேர்த்து நீங்க ரெடி பண்றப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாரி இத வந்து தொடர்ந்து நீங்க ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்றப்ப, சொல்ல முடியாத அளவுக்கு இளநரையெல்லாம் இப்ப சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நரைமுடி வராமயே இத வந்து நீங்க அப்ளை பண்ணி விடுங்க தலையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இளநரையெல்லாம் வராம நல்லா கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். பாருங்க நல்லா குக் ஆயிருச்சு. பாருங்க செம்பருத்தி வந்து தனித்தனியா பிரிஞ்சு நல்லா கருகிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாரி ரெடி ஆயிருந்தே இப்போ ஆயில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கீழ இறக்கி வச்சாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா, சூடு வந்து கொஞ்சம் ஆறிரும். அது வரைக்கும் அப்படியே பாருங்க. இறக்கி வச்சு கூட அப்படியே வந்து ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ஆயில் பாருங்க. இந்த மாரி தனியா எடுத்தீங்கன்னா, இப்படி வரணும் ஆயிலு. சுத்தமா. அப்பதான் இது ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். அந்த பூ தனியா வந்து விலகிரணும் நம்மளுக்கு. இந்த மாரி எடுத்தீங்கன்னா, ஆயில் கலர் இப்படி வரும். எவ்வளோ திக்கா, எப்படி கருப்பா இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இப்ப இது கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம், நம்ம எண்ணெய வந்து ஃபில்டர் பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெது வெதுன்னு ஆயிருச்சு பாருங்க. இப்போ இந்த ஆயில வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா கருன்னு செம்மையான ஒரு ஹேர் ஆயில் வந்து கிடைக்கும். நீங்க வெறும் நெல்லிக்காய் பவுடர் சேர்த்தாலே நல்லா ரிசல்ட்டு. இதோட நம்ம செம்பருத்தி பூவும் சேர்க்கிறப்ப சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து முடி நல்லா மாறும். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா, சுத்தமா அந்த ஆயில் வந்து வடிஞ்சிரும். பாருங்க சூப்பரா வந்து ஆயில் ரெடி ஆயிருச்சு. எந்த அளவுக்கு கருன்னு இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இத கொஞ்சம் ஆற விட்டுட்டு, இப்போ இதில என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாரி ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறம், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கற்பூரம். இந்த கற்பூரம் நீங்க பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா வீட்டுக்கு யூஸ் பண்ற கற்பூரமும் எடுத்துக்கலாம். இத வந்து நீங்க சேர்க்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்வ கட்டுப்படுத்தும். பொடுகு தொல்லை வராது. ஆயில் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஆயில் வந்து தேய்க்கிறப்ப நல்ல ஒரு முடி வந்து வாசனையா இருக்கும். இந்த வாசனைக்கு ஈறு, பேனு எதுவுமே வந்து உங்களுக்கு வராதுங்க. சூப்பரா ஒரு எந்த ஒரு தொற்று பிரச்சனையா இருந்தாலும் செம்மையா அத ரெடி பண்ணி குடுக்கும். 50 மில்லி ஆயிலுக்கு ஒரு கற்பூரம் வந்து இந்த பாருங்க இந்த மாரி வந்து நல்லா கலந்து விட்டுட்டு, இத நீங்க அப்படியே தலைக்கு அப்ளை பண்ணலாம். இத நீங்க வந்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னாலும், 2 நாளைக்கு ஒரு டைமாவது இத அப்ளை பண்ணி நல்லா தலைய ஊற விட்டு, மைல்டான சீவக்காய் ஷாம்பு போட்டு நீங்க குளிச்சுட்டு வர்றப்போ, ஒரே வாரத்தில உங்க நரைமுடியெல்லாம் இருந்த இடம் தெரியாம போகுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான். இது பாருங்க இப்போ நான் கையில ஊத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? கலர் எந்த அளவுக்கு கருப்பா இருக்கு அப்படின்ட்டு. செம்ம கலரா இருக்கு. எந்த ஹேர் ஆயிலுமே நெறைய பொருள் சேர்த்து நம்ம செய்வோம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 2டே பொருள்ல நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலர் குடுக்குதா அப்படின்னா, பயங்கரமா இது நல்லா உங்களுக்கு ஊற விட விட என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா திக்கா ஆயில் வந்து சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிரும். இத நீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு, 2 மணி நேரம் மட்டும் தலைய ஊற வச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஒரே வாரத்தில நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இத எப்படி இப்போ அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்க கையில எப்படி எந்த கலர்ல இருக்கு அப்படின்ட்டு. சும்மா அப்படியே எடுத்தீங்கன்னா போதும். கலர் அப்படி பிடிக்கும். இது இப்போ எப்படி தலையில அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துரலாம். எல்லா ஹேர் ஆயில் பயன்படுத்துகிற மாரி தாங்க. ஏற்கனவே நான் தலை வந்து ஆயில் வச்சுருக்கேன். ஆனா, நீங்க இந்த மாரி வந்து ஒயிட் ஹேருக்கு வந்து ஆயில் வைக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, முடிய வந்து பிரிச்சுட்டு, கை விரல்களால பாருங்க இந்த மாரி பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படின்ட்டு. மாரி எடுத்துட்டு,
இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பாருங்கள் மசாஜ் கொடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறப்போ நல்ல ஒரு செம்மையாக தூக்கம் வரும். முடிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் சீப்பு போட்டிங்கன்னா ஒரு முடி கூட உதிராது, சிக்கு விழுகாது. இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 டைமாவது இந்த ஆயிலை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குளிச்சு பாருங்கள். சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். செம்மையான ஒரு ரிசல்ட்டு. எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுருங்க. நான் ஆயில் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால லைட்டாக தான் வச்சு காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அப்படி விரலில் 2 விரல் எடுத்துக்கணும். பாருங்கள் கலர் இந்த மாதிரி எடுத்தோமா முன்னாடியெல்லாம் வந்து பாருங்கள் வெள்ளை முடி அதிகமாக இந்த நேர் வருது அப்படின்னா காதோரமெல்லாம் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இப்படி நீங்கள் அப்ளை பண்ணி ஊற விட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்கள் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.